Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் social scienceல இருக்க work book தான் பார்க்கறோம். சோ நமக்கு social scienceல first lesson kingdoms of river. சோ இந்த லெசன் உடைய work book answers தான் நம்ம பார்க்க போறோம். சோ kingdoms of river. சோ காலேஜ் வடியில இருக்க இந்த archaeologist placesலாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைக் ஆதிச்சநல்லூர், கொடுமணல் and கீழடி. சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. Next I can read, I can writeல பாருங்க. ஸோ உங்களுடைய புக் பேஜ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க 118லையும் நீங்கள் வந்து அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து பார்த்து இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. The first question பாருங்கள். The king who was known for his sculpture of uprightness. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் சேரா. ஸோ நெக்ஸ்ட் the Chola town was famous for abundant rice. ஸோ எந்த இடம்? தஞ்சாவூர். ஸோ the Pandya kings were known for முத்தமிழ் and ஸோ அங்கே வந்து pearls. Answer is pearl. Again in the song dash is mentioned as a special about the Pallavas. ஸோ பல்லவாஸில் எது வந்து ரொம்ப ஸ்பெஷல்? chariot of cave temple. ஸோ உங்களோட அந்த பேஜ் நம்பரில் உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் அதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கிங்ஸ் மென்ஷன்ட் இன் த சாங். ஸோ அந்த சாங்கில் கொடுத்துருக்க என்னென்ன? சேரா, சோழா, பாண்டியா அண்ட் பல்லவா. ஸோ இவங்களை பற்றி தான் அந்த போயமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போயம் படித்து பார்த்தீங்கனாலே இந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கிங்டம். ஸோ கிங்டமுடைய நேம்ஸ் எழுதணும். ஸோ பல்லவாஸ், பாண்டியா, சோழா, சேரா. ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட்டில் பாருங்கள். ரீட் த பேஜ் நம்பர் டைட்டில் சேராஸ் அப்படின்ற டைட்டிலில் பேஜ் நம்பர் 108 இருக்குது. ஸோ இதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் சேரா கிங் who conquered region up to the Himalaya is dash சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இடும்பவரமன் நெடுஞ்சேரலத்தான். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் the most of the region in the Chera kingdom were surrounded by dash. ஸோ ஆன்சர் is high mountains. the famous Chera kings are dash சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேரா கிங்ஸில் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் இமயவரம்பன், நெடுஞ்சேரலத்தன். ஸோ இப்போ சேரன், செங்குட்டுவன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரிவர் பேங்க் பார்த்தீங்கன்னா பொய்கை, கேபிட்டல் வந்து வாஞ்சி. ஸோ நெக்ஸ்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விச் வேர் பார்ட்ஸ் ஆஃப் த சேரா கிங்டம். ஸோ இப்போ இருக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து சேரா கிங்டமில் இருந்ததுன்னா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் நீல்கிரிஸ். ஸோ நெக்ஸ்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃபார் த பிக்சர். ஸோ கரெக்டான வேர்டு எழுதணும். ஸோ இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான இடத்துல சோழ கிங் யார்? கரிகால சோழன். ஸோ KARIKALA கரிகால சோழன். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ திஸ் ஓலைச்சுவடி இஸ் ஃப்ரம் பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாலையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த போர்ட் என்னது? காவேரி, பூம்பட்டினம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர் பார்த்தீங்கன்னா காவேரி, சிம்பிள் பார்த்தீங்கன்னா டைகர், ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உறையூர். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட்டில் பாருங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 120, 121 உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஆன்சர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் ஆடட் டு த க்ளோரி ஆஃப் பாண்டியா கிங்டம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, pearl. ஸோ நெக்ஸ்ட் த கிங் ஹூ patronized தமிழ் through சங்கம் ஆர். ஸோ யார்? Pandyas. So next the battlefield in which Pandya Nedunjeliyan defeated the combined force was dash. So answer is option D, Talayalanganam. So next write the names of the famous Pandya kings. So Pandya Nedunjeliyan, Talayanganathu சேர்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ இவங்க தான் வந்து ஃபேமஸான கிங். ஸோ இவங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃபார் தி பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் கொடுத்து மேலே வந்து அவங்களே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். ஸோ நெக்ஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா பாலாறு, கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ போர்ட் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், சிம்பிள் பார்த்தீங்கன்னா நந்தி. ஸோ இவர் வந்து ஒரு பல்லவா கிங். ஸோ ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட்டில் பாருங்கள். ரீட் த பேராகிராஃப். ஸோ உங்களுக்கு பல்லவாஸ்ன்ற டைட்டிலில் 122, 123 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க பேராகிராஃப்லேருந்து அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இயர்லி பல்லவா கிங்டம். ஸோ பல்லவா கிங்டமோட இயர்லியஸ்ட் கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாந்தவர்மன். ஆப்ஷன் பி. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த ரீஜியன் ரூல்டு பை த பல்லவாஸ் வாஸ்
called as. ஸோ பல்லவாஸ் ரூல் பண்ணது வந்து தொண்டை மண்டலம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் த ரீஜன் விச் த கிங் லேட்டர் பல்லவா பீரியட் ஸ்டார்டட். ஸோ யாரோடதுக்கு அப்புறம் பல்லவா பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிங் சிம்ம விஷ்ணு. ஸோ இவருக்கு அப்புறம் தான். நெக்ஸ்ட் ஹூ ஹோல்ட்ஸ் த டைட்டில் ஆஃப் மாமல்லன். ஸோ ஒய். ஸோ நரசிம்மவர்மன் தான் வந்து இந்த டைட்டிலுக்கான ஓனர். ஸோ மாமல்லன் அப்படின்ற டைட்டில் ஹோல்ட் பண்ணுறது யாருன்னா நரசிம்மவர்மன். ஸோ டு செலிப்ரேட் ஹிஸ் கரேஜ். ஸோ அவருடைய கரேஜ் ஹார்ட் ஒர்க்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் ரைட் அகெயின் பேஜ் நம்பர் 123ல் ஃபியூடல் லார்ட்ஸ், அதாவது குறுநில மன்னர்கள் அப்படின்ற ஒரு பேராகிராஃப்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ். ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஃபியூடல் லார்ட்ஸ். ஸோ ஃபியூடல் லார்ட்ஸோடைய நேம்ஸ் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியன், நல்லி அண்ட் வால்வில் ஓரி. ஸோ இவங்கெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் ஆல் த அதர் நேம்ஸ் பை விச் ஃபியூடல் லார்ட்ஸ் வெர் கால்ட். ஸோ ஃபியூடல் லார்ட்ஸை இன்னும் என்னென்ன பேரில் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் அண்ட் கடையேல் வள்ளல்கள். ஸோ இது ரெண்டும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்க நேம்ஸ். ஹூ இஸ் யோர் ஃபேவரட் ஃபியூடல் லார்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபியூடல் லார்ட்ஸ் யார், பட் வை, எதுக்காக. ஸோ பேகன் கொடுத்துருக்க, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பிகாஸ் ஹி வாஸ் கைண்ட் இனஃப் டு கிவ் ஹிஸ் பிளாங்க்லெட் டு அ ஷிவரிங் பீகாக். ஸோ ஒரு குளூரில் நடுகிட்டு இருந்த பீகாக்கு அவருடைய பிளாங்கெட்ஸ் கொடுத்தார் இல்லையா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ மேட்ச் த கரெக்ட் நேம். ஸோ கரெக்டான நேம் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூடல் லார்ட்ஸோடைய அவங்களுடைய செலிப்ரேட் என்ன, அவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரி கொடுத்துருக்காங்க. ஹூ கேவ் ஹிஸ் சேரியட் டு முல்லை. ஸோ அவருடைய சேரியட்டை வந்து முல்லைக்கு கொடுத்தாரு இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ ஆன்சர் இஸ் who gave his chariot to முல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேகன். ஸோ பேகன் he who gave the bracelet to the peacock. So this is 2. So next Valvil Ori. So he gifted the towns to the nomadic poets. So answer is 3. So next Adiyaman. So he who gave gooseberries to Abhaya. So answers are 4, 1, 3, 2. So இது மார்க் பண்ணிக்கோங்க. 4, 1, 3, 2. So next I can write கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 124 ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் கேட்குறது. That was considered the most important duty of ancient Tamils. So answer is hospitality. So next பாருங்க, the book that tells us about the hospitality of Tamils in the Sangam age is Purananuru. So answer is Purananuru. Dash was considered the bird that informs the arrival of guest. So guest வராங்கன்னு சொல்லி எந்த பேர்டை வந்து வச்சு சொல்லுவாங்க. Answer is crow. So crow எழுதிக்கோங்க. Next the poet who sings in praise of crow was dash. So answer is காக்கை படிஞர். So next பாருங்க, what does the Purananuru say about hospitality? So hospitality as one of the important duties of the Tamils. So this is what the Purananuru says. So எழுதிக்கோங்க. Next tick the crops cultivated during the Sangam period. Sangam periodல cultivate பண்ண crops like paddy, sugarcane, சாமை, திணை. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிக் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் ஐ கேன் கிரியேட்டில். ஸோ உங்களுக்கான ஓன் கண்ட்ரி, உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ளாக் வச்சுருப்பீங்க, உங்கள் ஃப்ளாகில் எந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஷேட் இன் த ஆன்சர் ஷீட். ஸோ ஆன்சரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கீழே இருக்க ஆன்சர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், if Ramya travels in Poigai river and goes to her village on the bank of Poigai river, under which kingdom was Ramya's village in the ancient time? ஸோ ரம்யா வந்து பொய்கை ரிவர் பக்கம் போகிறாங்க. ஸோ அவங்களுடைய வில்லேஜ்க்காக. ஸோ அப்போ அவங்க எந்த நாட்டை சேர்ந்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து சேரா. ஸோ சேர நாட்டை சேர்ந்துவீங்க. Choose the correct pair that relates to Chera. So Cherasக்கு ரிலேட் ஆகிறது என்னன்னா ஆப்ஷன் சி கேபிட்டல் வாஞ்சி. If Kabilan is a soldier of Pallava kingdom, what would be his symbol on his flag? ஸோ கபிலன் வந்து பல்லவா கிங்கோடைய சோல்ஜராக இருந்தால் அவனோட ஃப்ளாகில் என்ன சிம்பிள் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நந்தி.
ஸோ நெக்ஸ்ட்டு கலையரசி வாண்ட்ஸ் டு மீட் ஹர் country king Karihala Cholan in the capital. Then to which town she has to go? So Karihala Cholan வந்து மீட் பண்ணனும்னா எந்த கேபிட்டலுக்கு போவாங்க? ஸோ சோலாஸோடைய கேபிட்டல் என்னது? உறையூர். ஸோ she will go to உறையூர். Option C is the answer. Tamilaraசி was reading a book titled Pattinapalai about which ruler she would have come to know. ஸோ பட்டினப்பாலை படிக்கும் போது எந்த கிங்கை பற்றி அவள் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சோலாஸ். ஸோ இஃப் மலர்கொடி ஹேஸ் த காயின் ஆஃப் பாண்டியா கிங்டம் இன் ஹர் ஹேண்ட், வாட் சிம்பிள் வுட் ஹேவ் பீன் என்கிரேவ்ட் ஆன் இட்? ஸோ பாண்டியா கிங்டம்லேருந்து ஒரு காயின் வந்து மலர்கொடிக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த காயினில் என்ன சிம்பிள் வந்து எம்பல் பண்ணியிருப்பாங்க, என்ன என்கிரேவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 fish. So Satish went on a tour to the Pandya kingdom and brought the famous thing for the country. What would have been that thing? So Pandya kingdom ku Satish வந்து டூருக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஃபேமஸான இருக்குது, அது பாண்டியா கிங்டமில் ஃபேமஸான ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வராங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, pearl. If Anandi wants to see the Pancha-Pandava Rathas, which palace she will visit? ஸோ பஞ்ச பாண்டவருடைய ரதாஸ் அவங்களோட சேரியட்ஸ்லாம் பார்க்கணுன்னா அவள் எந்த ஊருக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மகாபலிபுரம். ஸோ நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் பேர் அண்ட் ரைட். ஸோ இது கரெக்டான பேரை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ அதிரன் ஹவுசஸ், அவருடைய ஹவுசஸ் எல்லாம் வந்து பீப்புள் கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதுதான் அதோடைய கரெக்டான ஆன்சர். Next, which of the following crops was not cultivated during the Sangam age? ஸோ எந்த crop வந்து சங்கம் ஏஜில் வந்து கல்டிவேட் பண்ணல? ஸோ பேடி கல்டிவேட் பண்ணாங்க, வரகு கல்டிவேட் பண்ணாங்க, ஸோ சுகர் கேனுமே கல்டிவேட் பண்ணாங்க. ஸோ வீட் மட்டும்தான் அந்த சங்கம் ஏஜில் கல்டிவேட் பண்ணல. ஸோ இப்போ வீட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை கீழே வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ இன் ஸ்கூல் ஐ வாஸ் decided to the students on an educational tour to historical significant places of Tamil Nadu. The tour scheduled was given to all the students. ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் தமிழ்நாடு பிளேசஸை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த கூட்டிகிட்டு போகிற எஜுகேஷ்னல் டூர் ஸ்கெடியூல் தான் இது. ஸோ இதுலேருந்து கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹூ ரூல்டு ஓவர் த பிளேசஸ் விசிட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே? ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே டூர் போகும்போது எந்த கிங்டம்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நமக்கு பல்லவாஸ். ஸோ பல்லவாஸ் கிங்டம். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விச் பிளேஸ் ரூல்டு பை சேரா வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டூர்? ஸோ சேரா வந்து எந்த சேரா கிங்டம் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எந்த பிளேஸ் மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கேரளா. ஸோ நெக்ஸ்ட், நேம் த ரிவர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் சா இன் த டூர். ஸோ என்னென்ன ரிவர் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா காவேரி அண்ட் வைகை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டட் மகாபலிபுரம் ஆஃப் அ கிங், மணிமண்டபம் ஆஃப் அ கிங், விச் சிம்பிள் டிட் தேசி? ஸோ அவங்க வந்து ஒரு கிங்கோடைய மணிமண்டபம் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன சிம்பிள் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் டைகர். ஸோ சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஃபார் த பிளேசஸ் விசிட்டட் பேஸ்ட் ஆன் த கிங்டம். ஸோ பேஸ்ட் ஆன் த கிங்டம் எந்தெந்த பிளேஸ் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்லவாஸ், நெக்ஸ்ட் சோலாஸ், பாண்டியாஸ் அண்ட் சேராஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் அவங்க வந்து டூரை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.